வணக்கம். வருக வருக. வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரி ஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். முதல் பகுதியில் சில வீடியோக்களை பார்க்கவிருக்கிறோம். நமது விவசாயம் இயற்கை விதிகளின்படி நடக்கிறதா அல்லது அதற்கு எதிராக நடக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வோம். நமது வேத சாஸ்திரங்களில், நமது புராணங்களிலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முனிவர்கள் தாவரங்களின் முக்கிய கொள்கைகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தாவரங்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வழங்க முடியும், மனிதர்கள் எவ்வாறு தாவரங்களை வளர்க்க வேண்டும் என்பது பற்றி தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஆனாலும் இப்போது அவற்றையெல்லாம் மறந்துவிடுங்கள். இயற்கை விதிகளுக்கு எதிராக செல்ல நாம் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் பல எதிர்ப்புகளால் எங்களது விவசாயம் நஷ்டத்தில் போய்க் கொண்டிருக்கிறது. உண்மையில் சிருஷ்டி தர்மம் என்றால் என்ன, அவருக்கு எதிராக என்ன நடக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சத்தில் நாம் சில உயிரினங்கள் தாவரங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால், முக்கியமாக மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள், இந்த 4ஐயும் ஒப்பிட்டு பார்ப்போம். மனிதன் மேலிருந்து உணவை எடுத்துக்கொண்டால் ஜீரணமாகும். அதுவே கீழிருந்து எடுத்துக்கொண்டால் அது வெளியிடும். தொழில்நுட்ப உயிரினம் புவியீர்ப்ப செரிமான செயல்பாட்டில் செயல்படும். அதாவது தரையை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது. மேலே இருந்து எந்த பொருளையும் கீழே இறக்கினால் அது கீழே விழும். ஈர்ப்பு விளைவு காரணமாக வளர்ச்சி குறையும் என்பது பொருள். ஒவ்வொரு உயிரினமும் அப்படிதான். செரிமான செயல்முறை ஈர்ப்பு விசையை அடிப்படையாக கொண்டது. மனித செரிமான செயல்முறையும் ஈர்ப்பு விசையும் அடிப்படையாக கொண்டது. நாம் உணவை வாயு வழியாக எடுத்துக்கொண்டால் அது குறைந்து கீழே இருந்து கழிவுகளை வெளியேறும். நீங்கள் பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்கள். பூமியின் ஈர்ப்பு விசை என்றால் என்ன? அதேபோல உணவை எடுத்துக்கொண்ட பிறகு செரிமானம் மற்றும் கீழே இருந்து வெளியேறும் திசை மேலிருந்து கீழாக இருக்கும். அது நடக்கவில்லை என்றால், மனிதரை பார்த்தீர்கள் என்றால், கீழே இருந்து எடுக்கப்படும் உணவு வகைகளும் மேலே இருந்து மூழ்கும் வகையும் எங்கேயும் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, நான் இப்படி எதையும் பார்த்ததில்லை. மனித வாழ்க்கை இயற்கைக்கு எதிராக இருக்காது இல்லையா? ஆனால் நம் தாவரங்களை பற்றி எதிர்மறையாக செய்கிறோம். வாயு வழியாக எடுத்துக்கொண்டால் அது குறைந்து கீழே இருந்து கழிவுகளை வெளியேறும். நீங்கள் பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்கள். இதற்கு முன் விலங்குகளை பற்றி பார்ப்போம். விலங்குகள் ஒரு பக்கத்தின் வாயின் வழியாக உணவுகளை எடுத்துக்கொள்கின்றன. மறுபுறம் உணவை செரித்த பிறகு தரையில் இணையாக ஒரு திசையில் சென்று செரிமான செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு இறுதியில் மறுபுறம் கழிவுகளை வெளியிடுகின்றன. அதாவது நிலத்தின் கவர்ச்சி சக்தி இப்படி இருந்தால் விலங்குகளின் செரிமான செயல்முறை இப்படிதான் நடக்கிறது. செரிமானம் 90 டிகிரியில் நடைபெறுகிறது. எதிர் எதுவும் நடக்காது. இப்போது நாம் பறவைகளை பற்றி பேசுவோம். நீங்கள் பறவைகளை பார்ப்பீர்கள். பறவைகள் உட்கார்ந்திருந்தால் கூட அது 45 டிகிரியில் இருக்கும். அதாவது எங்கிருந்து உணவை உண்டாலும் அதை இந்த திசைகள் செல்லும் செரிமானத்திற்கு பிறகு இந்த பக்கத்திலிருந்து மலம் வெளியேறும் என்று அர்த்தம். பறவைகளின் தரையீர்ப்பு சக்தியை பார்த்தால் அது 45 முதல் 50 டிகிரி வரை இருக்கும். பறவைகளின் செரிமான செயல்முறை இந்த திசையில் நடைபெறுகிறது. அதாவது நிலத்தை ஈர்க்கும் சக்தி 45 முதல் 50 டிகிரி வரை இருக்கும். விலங்குகளின் ஈர்ப்பு விசைக்கு 90 டிகிரியில் செரிமான செயல்முறை நடைபெறுகிறது. அதாவது மனிதர்களுக்கு மிகவும் பலவீனமான செரிமான செயல்முறை என்பது உள்ளது. அதாவது ஏனெனில் இன்னும் அஜீரணமாகாமல் இருந்தால் மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர் இதை செய்ய சொல்வார். சாப்பிட்ட பிறகு 3 மணி நேரம் தூங்காதீர்கள். ஏனென்றால் செரிமான செயல்முறையின் திசையானது ஈர்க்கும் விசையின் திசையில் உள்ளது.
அதனால்தான் 3 மணி நேரம் தூங்காமல் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் தூங்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். நாம் ஒரு உணவை உட்கொள்ளும் பொழுது அது சிறு குடலை அடைவதற்கான நேரத்தை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இது மட்டுமின்றி நீங்கள் தூங்க விரும்பினால் இடது பக்கம் தூங்குங்கள். ஏனெனில் பெரும்பாலான செரிமான செயல்முறைகள் வலது பக்கத்தில் மட்டுமே நடக்கும். நாம் உண்ணும் உணவை செரிமானம் ஆக வேண்டும் என்றால் நாம் இடது பக்கம் தூங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. நமது செரிமான செயல்முறை பூமியின் ஈர்ப்பு விசையின் திசையில் நடைபெறுகிறது. இதேபோல்தான் விலங்குகளுக்கு இது 90 டிகிரி ஆகும். பறவைகளை பொறுத்தவரையில் இது 45 முதல் 50 டிகிரி வரை இருக்கும். ஒரு கோழிக்கு தண்ணீர் கொடுத்து வாந்தி எடுக்க சொன்னால் என்னவாகும்? அதேபோல்தான் நாம் அதிகமாக சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றால் அது ஜீரணமாகாது. சிறிது நேரத்தில் வலியே. நமது செரிமான செயல்முறை பூமியின் ஈர்ப்பு விசையின் திசையில் நடக்கிறது நான் என்று முன்பே சொல்லியிருந்தேன். ஆனால் கடவுளால் உருவாக்கப்பட்ட படைப்புகளில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஏனென்றால் இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த செரிமான செயல்முறை உள்ளது. அது நமது செரிமானத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். தாவரத்தின் செரிமான செயல்முறையுடன் ஒப்பிடும்போது தாவரமானது மிகவும் சக்தி வாய்ந்த செரிமான செயல்முறையை கொண்டுள்ளது. இப்போது கவனம் செலுத்துங்கள். காடுகளில் 100 முதல் 150 அடி உயரமுள்ள மரங்கள் உள்ளன. ஆனால் அவை எங்கிருந்து உணவு கிடைக்கும்? அவை தரையிலிருந்து மட்டுமே கிடைக்கும். இலைகள் தரையிலிருந்து 100 முதல் 150 அடி உயரத்தில் உணவை பெறுகின்றன. நிலத்தை அதன் மையமாக வைத்து செரிமானத்தை செய்கின்றன. அப்படி வளரக்கூடிய மரங்கள் கடைசி இலைகள் வரை உணவளிக்கின்றன. அதாவது பூமியின் ஈர்க்கும் சக்தி கீழே இருந்ததால் தாவர உணவு உட்கொள்ளும் திசை மற்றும் செரிமானமாகிறது. செரிமான முறையின் செயல்முறையானது திசையின் தரை ஈர்ப்பு சக்தியின் திசையில் செல்கிறது. மேலே வாசிப்பதால் தாவரத்திற்கு உறிஞ்சும் சக்தி உள்ளது. ஒரு தாவரத்திற்கு மட்டுமே இவ்வளவு சக்தி வாய்ந்த செரிமான அமைப்பு உள்ளது. வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூமியின் ஈர்ப்பு சக்தி அப்படி இருந்தால் வேரமைப்பு ஊட்டச்சத்துக்களிலிருந்து உணவை எடுத்து 100 முதல் 150 வரை உயரத்தை அடைகிறது. எனவே அத்தகைய சக்தி வாய்ந்த செரிமான செயல்முறை ஒரு தாவரத்தால் மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் ஒன்றை கவனிங்கள். நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறை எந்த வகையில் அது செரிமானமாகிறது? உணவை வாயில் வைத்த பிறகு வாயில் உள்ள உமிழ்நீர் செரிமானத்தை தொடங்கும் என்பதால் மக்கள் அதிகமாக மென்று சாப்பிடுவார்கள். இப்படி உணவு செரிமானம் ஆன பிறகு உணவு தொண்டையிலிருந்து வயிற்றை அடைகிறது. அங்கு சில வகையான ஜீரண சக்திகள் நன்றாக கலந்து அங்கு செரிமானத்திற்கு பிறகு சிறு குடலில் சிறு செரிமானம் நடைபெறுகிறது. இவற்றில் மிகுந்த ஆர்வம் அதன் அளவும் ஊட்டச்சத்துக்களால் வெல்லப்படுகிறது. அது கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதாவது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வகையான செரிமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுபோலதான் தாவரங்களிலும் இது நிகழ்கிறது. ஆலை வேரிலிருந்து மட்டுமே உணவுப் பொருட்களை எடுக்கிறது. வேரிலிருந்து ஒரே வடிவத்தில் உணவுப் பொருட்கள் எடுக்கிறது. வேரின் உணவு மாற்றப்பட்ட பிறகு அது மற்ற உணவுப் பொருட்களை தண்டுகளுக்கு கொண்டு செல்கிறது. அங்கிருந்து கிளையை அடைந்து கிளைகளிலிருந்து இலைகள் வரை சென்று சூரிய ஒளிகள் மூலம் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது. அங்கு முழுமையான செரிமானம் நடந்த பிறகு சூரிய ஒளியை உறிஞ்சி உயிரினங்களுக்கு காற்றை எடுத்து செரிமான செயல்முறையை அது முடிக்கிறது. அதன் பிறகு எந்த பகுதிக்கு எவ்வளவு உணவு வழங்க வேண்டும்? இது சிருஷ்டி தர்மம். ஆனால் அதாவது நாம் என்ன செய்கிறோம்? சிறந்த மரத்தை வளர்ப்பது என்றால் என்ன? ஆனால் பெரும்பாலும் நாம் தாவரங்களுக்கு தேவையான பொருட்களை மேலே இருந்து தெளிப்பதன் மூலம் வழங்க முயற்சிக்கிறோம். நீரூற்று செய்வதன் மூலம் இலைகளுக்கு உணவு கொடுப்பது என்று பொருள். இந்த இலைகளுக்கு உணவு அளிப்பது தவறு. அது படைப்பிற்கும் எதிரானது. அதன் காரணமாகத்தான் நாம் இதை சொல்கிறோம். மேலே இருந்து கொடுக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் செரிமானமாக முடியாமல் முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் வீணாகி வருகிறது. இது மட்டுமல்ல, தாவரத்தின் வாழ்க்கை செயல்முறைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. நாம் அவரை பார்க்க வேண்டும். உணவு அளிப்பது தவறு. அது படைப்பிற்கும் எதிரானது. அதன் காரணமாகத்தான் நாம் இதை சொல்கிறோம். தாவரத்துடன் தொடர்புடைய அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களையும் குறிக்கிறது. நாம் தரையை அடைய முயற்சிக்க வேண்டும். பின்னர் தாவரமோ வேரமைப்பு மூலம் ஊட்டச்சத்துக்களை எடுத்து இந்த உணவுப் பொருட்களின் ஒவ்வொரு பகுதிகளையும் வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களாக மாற்றி இறுதியாக இலைகளை அடைகிறது. அங்கு முழுமையான செரிமான செயல்முறை முடிந்து பொருட்கள் மீண்டும் தயாரிக்கப்பட்டு
மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தாவரம் என்பது தாவரத்தின் உடலை குறிக்கிறது. இந்த உணவுப் பொருட்களின் ஒவ்வொரு பகுதிகளையும் வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களாக மாற்றி இறுதியாக இலைகளை அடைகிறது. அருகில் வசிக்கிறார், அதை என்ன சொல்வோம்? இதன் மூலம் சில பொருட்கள் வேர்களை அடைகின்றன. முழு செரிமான செயல்முறையும் முடிந்த பிறகு அது மீண்டும் இந்த அட்டையின் மூலம் தண்டுகளில் உள்ள உடல் வழியாக வேர் அமைப்பிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது ஏறும் அமைப்பின் வளர்ச்சிக்கு வேர்களுக்கும் உணவை வழங்குகிறது. இவை ஒரு தாவரத்தில் நடக்கும் முழுமையான வாழ்க்கை செயல்முறைகள். ஆனால் என்ன செய்கிறோம்? அவர்களில் பெரும்பாலானோர் சத்துக்களை தெளிப்பதன் மூலம் தாவரங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த பதற்றத்தை தாங்க முடியவில்லை. தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களால் செடியின் மீது அழுத்தம் அதிகரித்து செடியால் நல்ல மகசூலை கொடுக்க முடியவில்லை. நாம் சிருஷ்டி தர்மத்திற்கு எதிராக விவசாயம் செய்கிறோம் என்பதை கண்டறிய வேண்டும். ஆனால் சிருஷ்டி தர்மத்துடன் விவசாயம் செய்ய வேண்டும் எதிராக சிருஷ்டி விவசாயம் செய்து வந்தார். அதை விட்டுவிட்டு கடவுள் தாவரங்களுக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பூமியின் ஈர்ப்பு விசைக்கு எதிராக உணவுப் பொருட்களை எடுத்து சென்று அவற்றின் செரிமான சக்தியை கடவுள் தாவரங்களுக்கு அளித்துள்ளார். அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு மருத்துவர்கள் என்ன செய்வார்கள்? கூடிய விரைவில் குணமடைய நம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கைகளும் கால்களும் அருகில் உள்ள நரம்புகளில் உப்பு பாட்டில்கள் செலுத்தப்படும், அதாவது குளுக்கோஸ். நாங்கள் நோயாளியாக இருந்தபோது மருத்துவர்கள் இந்த பாட்டில்களை, கனிம பாட்டில்களை எங்களது நரம்புகளின் வழியாக செலுத்தி விரைவில் குணமடைய உதவினார்கள். அதாவது உங்களின் நிலை என்ன? நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நமது நிலை என்ன? அதேபோல்தான் தாவரங்களுக்கும் மரக்கன்றுகளுக்கும் பூச்சிகள் தாக்கும் போது மட்டுமே நாம் தேவையான உரங்களை பயன்படுத்த வேண்டும். இந்த காரணத்திற்காக பூச்சிகளை விரைவில் அகற்ற தாவரத்தை தெளிக்க வேண்டும். இது தவிர மேலே இருந்து தெளிப்பதன் மூலம் தாவரத்திற்கு முழுமையான ஊட்டச்சத்து வழங்க முயற்சிப்பது படைப்பின் கொள்கைக்கு எதிரானது. இதுபோன்ற தவறான விவசாயத்தால் பல ஆண்டுகளாக பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் விவசாயிகள் பலர். தாவரங்களுக்கு நாம் கொடுக்கும் அதிகப்படியான மன அழுத்தம் காரணமாக அவைகள் தங்கள் வாழ்க்கை செயல்முறைகளை முடிக்க முடியாது. மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் நன்றாக வேலை செய்யும் பூக்கள் ஏற்படாத பிறகு காய் பழுத்து அதன் தரம் குறைந்து மகசூல் குறையும். அதனால்தான் நாம் கொடுக்க வேண்டிய சத்துக்களை மண்ணிலிருந்து கொடுக்க வேண்டும். இனிமேலாவது ஒவ்வொரு விவசாயியும் சிருஷ்டி விதிகளை தெரிந்து கொண்டு இதையெல்லாம் தாவரத்தின் வாழ்க்கை விதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஞானிகள் முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மனித வாழ்வின் சட்டத்துடன் ஒப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது. இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. இனியாவது ஒவ்வொரு விவசாயியும் சிருஷ்டி தர்மப்படி விவசாயம் செய்தால் செடிக்கு நிச்சயம் சுதந்திரம் கிடைக்கும். அதேபோல் நிலத்திற்கு தேவையான சுதந்திரமும் தேவை. நாங்கள் அதை கொடுக்கவில்லை. நிலத்திற்கு அழுத்தம் கொடுப்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் நாம் அழுத்தம் கொடுத்து வருகிறோம். செடிக்கு எத்தனையோ விதமான அழுத்தங்களையும் நாம் கொடுத்து வருகிறோம். அதாவது தாவரத்திற்கு அசாதாரணமான வடிவத்தை வழங்குவதற்காக நாம் அழுத்தத்தையும் கொடுக்கிறோம். மேலே இருப்பது பல பொருட்கள் தெளிக்கப்பட்டு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. தேவைக்கு அதிகமான ரசாயன உரங்களை நிலத்திற்கு கொடுப்பது மூலம் நிலத்திற்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. செடிகளை சுற்றி பல வகையான அழுத்தத்தை கொடுத்து அதிக மகசூலை எப்படி எதிர்பார்ப்போம்? எனவேதான் நாம் இங்கு தவறு செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு விவசாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். முறையான முறையில் விவசாயம் செய்தால் விளைச்சலில் எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது. தரமான பயிர் கிடைக்கும். விவசாயத்திற்கான சூத்திரம் ஒன்றுதான். இதை நினைவில் கொள்ளுங்கள். மகசூல் என்பது உயர்தரமான விளைச்சலை குறிவைக்கிறது. அதாவது நல்ல மகசூலை பெற விரும்பினால் நாம் பயிரை பெரிய அளவில் வளர்க்க வேண்டும். அதேபோல் தரமான பயிராக அது இருக்க வேண்டும். இந்த இரண்டிலும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நல்ல மகசூல் கிடைக்காது. அதிகபட்ச விளைச்சலை எடுத்தால் மட்டும் போதாது என்று சொல்லலாம். அதனுடன் தரமும் இருந்தால்தான் நல்ல மகசூலை பெற முடியும். எனவே ஒவ்வொரு விவசாயிகளும்
இந்த கொள்கையை கடைபிடித்து நினைவில் கொள்ள வேண்டும். மகசூல் என்றால் விளைவு என்று பொருள். அதிக தரம். இந்த இரண்டு முடிகளும் தரமும் கிடைத்ததால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். இதற்கு சிருஷ்டி தர்மத்துடன் விவசாயம் செய்ய வேண்டும். எந்த விதையையும் விதைத்த பிறகு நுண்ணூட்ட சத்து குறைபாடு அல்லது பூச்சி தொல்லைகளை நாம் கவனித்தால் அத்தகைய சூழ்நிலையில் சிக்கலை தீர்க்க உடனடியாக தெளிக்க வேண்டும். இதை நாம் கண்டிப்பாக தொடர்ந்து செய்து வர வேண்டும். நமது பயிர் பூச்சிகளால் தாக்கப்படும் போது அது சக்தி ஏதேனும் குறைபாடு இருக்க வேண்டும். 2 சூழ்நிலைகள் மட்டுமே தெளித்தல் என்பது செயல்பட வேண்டும். மற்ற சந்தர்ப்பங்களில் வளர்ச்சிக்காக அல்லது இறந்த செடிகளுக்காக போட்டியிட்டு அனைத்து வகையான ஊட்டச்சத்துகளையும் வழங்குவதற்காக தேவையில்லாமல் மேலே இருந்து தெளிப்பதன் மூலம் தாவரத்தை வலியுறுத்தக்கூடாது. மேலும் ஒரு விஷயம், சிக்கலை தீர்க்க உடனடியாக தெளிக்க வேண்டும். இதை நாம் கண்டிப்பாக தொடர்ந்து செய்து வர வேண்டும். விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் பிறரை பார்த்து செய்யக்கூடாது. ஒரு விவசாயிக்கும் இன்னொரு விவசாயிக்கும் சிறிய வித்தியாசம் இருந்தால் கூட பல விவசாயிகள் துக்கம் கவலையைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அதிகாலையில் எழுந்து ஆட்டோ டிராக்டர் வாங்கி கடன் வாங்கி நிறைய உரம் ரசாயன உரங்கள் வாங்கி காசு செலவு செய்து நிலத்திற்கு கொடுப்பான். ஒரு வாரம் 10 நாட்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டு பண்ணையை விட அவருடைய பண்ணை கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த வயல் விவசாயியை பார்த்து அந்த வயல் விவசாயியும் அப்படியே செய்வார். பண்ணையின் அளவை அதிகரிக்க இந்த போட்டி. ஆனால் விவசாயிகளிடையே போட்டி விளைச்சலில் இருக்க வேண்டுமே தவிர வயலின் வளர்ச்சியில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். அதிகப்படியான வளர்ச்சி என்பது நமக்கு மிகவும் மோசமானது. செடியில் தேவையில்லாத வளர்ச்சி தேவையில்லை. தேவையில்லாத இலைகள் இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக வளர வேண்டும் என்று அவசியமில்லை. எது சரியானதோ, எந்த அளவு செடிக்கு தேவையோ, எந்த வகை செடி எவ்வளவு வளர வேண்டும் அந்த அளவிற்கு வளர்ந்தால் அந்த செடியில் எத்தனை இலைகள் இருக்கும், இலைகளின் செறிவு எவ்வளவு இருக்கிறது, அந்த இலைகளின் செறிவினால் எவ்வளவு பசுமை தேவைப்படுகிறது, அவ்வளவு பசுமை இருந்தால் விளைச்சல் அதிகமாகி செடி ஆரோக்கியமாக இருக்கும், அதிக மகசூலையும் தரும். இது நடக்கவில்லை என்றால் மட்டுமே எதுவும் நடக்காது. உயரத்தை அதிகரிக்கவும் நல்ல பசுமையை காணவும் அதிக இலைகளுக்காக அண்டை வீட்டாருடன் போட்டியிட்டால் நஷ்டத்தை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. தயவு செய்து அத்தகைய முறையை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். அதிக உயரத்திற்கு ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். செடியின் உயரம் என்னவென்று நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்து வீட்டு பயிரை பார்த்தால் அது நம் பயிரை விட சற்று அதிகமாக இருந்தால் அதற்கு என்ன தேவை? அவ்வப்போது உரங்களை வாங்கி பணத்தை வீணாக்காதீர்கள். அதனால்தான் சிட்டி தர்மத்தின்படி எந்த செடியில் எவ்வளவு எத்தனை இலைகள் வளரும், இவ்வளவு பூக்கள் பசுமையான செடிகள் இருந்தால் நன்றாக இருக்கும். இந்த படைப்புகள் அனைத்தும் மகசூலுடன் தொடர்புடையவை. எந்த விவசாயியும் அவருக்கு எதிராக எந்த வேலையும் செய்யவில்லை என்றால் நாம் உண்மையில் 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். தாவர வாழ்வின் நிலத்தில் பங்கு என்ன? உண்மையில் மண் எவ்வாறு ஆலைக்கு இதமாக செயல்படுகிறது என்பதை பற்றி 2ஆம் பகுதியில் அறிந்து கொள்வோம். இந்த முதல் பகுதியில் இன்று நாம் படைப்பு நமது விவசாயம் பற்றி அறிந்து கொண்டோம். எனவே ஒவ்வொரு விவசாயியும் அவரவர் படைப்பு மற்றும் அவர் எந்த மாதிரியான விவசாயம் செய்ய வேண்டும். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தினா நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய பக்கத்து விவசாயிகளிடமும் இதை பற்றி சொல்லுங்க. சமக்ரா விவசாயம் துறை பற்றி சொல்லுங்க. அன்னபூர்ணா அக்ரி ஸ்பேஸை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி.